நமது ஏஆர்கே மித்ராலயா அபந்தன்ஸ் ஹோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம். நமது ஏஆர்கே ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ, நம்பர் 414, படவேட்டம்மன் கோவில் தெரு, செம்பரம்பாக்கம், சென்னை 6,123. ஏஆர்கே மித்ராலயா அபந்தன்ஸ் ஹோம். உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள். நன்றி. உங்களுடைய இந்த 40 வருட கலைப்பயணத்தில் ஏறக்குறைய 25 வருடங்கள் நீங்கள் ராதிகாவோட தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க. வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஷி ஹஸ் கான் த்ரூ அ லாட் இன் ஹர் லைஃப். அவங்களும் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. அண்ட் புட்டிங் பேக் ஹர் பாஸ்ட் அண்ட் ஷி ஸ்டார்ட் அ நியூ லைஃப் அண்ட் வி போத் ஸ்டார்டட் ஹர் லைஃப் டுகெதர். அண்ட் கடவுள் புண்ணியத்தில் உண்மையிலே சொல்லுவேன், டச் வுட், தட் காட் ஹஸ் கிவன் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத் ஆஃப் அஸ். அண்மையில் நடந்த திருமணம் முதற்கொண்டு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை, எப்படி அவங்க இல்லாட்டி அது நடந்திருக்காரு. அந்த அளவுக்கு வருவோடைய கல்யாணத்தை அவங்க கூட இருந்து சேர்ந்து முதல் மனைவியை வந்து அரவணைச்சு கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க குவாலிட்டி அன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு மக்களிடம். ராதிகாஸ் பெஸ்ட் குவாலிட்டி இஸ் சேயிங் த ட்ரூத், காலிங் எ ஸ்பேட் எ ஸ்பேட். தப்புனா தப்பு தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது ஊண்டிங்காக இருக்கலாம் பல பேருக்கு, சொல்ல வந்தேன். ஆமாம், ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். சொல்லும் போது ஹாஷாக சொல்லுவாங்க போல இருக்குன்னு நினைக்கலாம். நானே பல தடவை நினச்சிருக்கேன், என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, கோமா சொல்கிறேன்னு, கோமா சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தட் இஸ் ஒன் பர்சனாலிட்டி தட் ஷி கேன் நெவர் சேஞ்ச். அது அவங்க தந்தையின் குணமாக அவங்க குணமாக தெரியாது, பட் ஷீ இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது பொய் சொல்கிறதுனா அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல. அண்ட் எதையுமே வந்து சிந்திச்சு தான் பேசுவாங்களே. நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன், என்ன இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் மை பெர்முடேஷன் காம்பினேஷன் இஸ் ஃபாஸ்டர் தென் ஹர். ஸோ நான் வந்து 90% வந்து தப்பாக சொல்ல மாட்டேன்னு நம்பிக்கை எனக்குனால நான் சொல்லிடுறேன். பட் ஷீ டேக்ஸ் டைம். அவங்க அது மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் மனசு காயப்பட்டு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வந்ததில்லை. ஆனால் இனிஷியல் ஹிச்சஸ் அண்ட் கிளிச்சஸ் இருக்கும் எனி ரிலேஷன்ஷிப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒரே கலைத்துறையில் தான் வரோம். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும் இருக்கும்போது, என்னதான் இருந்தாலும் ஒரு உறவில் வந்து நான் வந்து 50 வருஷம் திருமண வாழ்க்கைங்க, ஒரு நாள் கூட என் மனைவிக்கு எனக்கு தகராறு வரலன்னு சொன்னால் பொய் சொல்லான்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உறவில் விரிசல்கள் ஏற்படும் போது அந்த விரிசலை சரி செய்து வாழ்வது தான் வாழ்க்கை. அந்த உறவை சரி பண்ணி கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. அந்த பயணம் வந்து நல்லாயிருக்கும், உறுதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு உறவு சிறப்பாக இருக்க முடியாது. அந்த கருத்து வேறுபாடு பல முறை வந்திருந்தாலும் அது எப்படி சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு செல்கிறோம். நான் வந்து எப்படின்னா, அண்மையில் ஒரு கோவப்பட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பேசலை. ஏன்னா சில விஷயம் ரொம்ப பேச மாட்டேன், அவங்களா உணர்றாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தென் அட் அ பாயிண்ட் வில் பிரேக் போத் ஆஃப் அஸ் அண்ட் சே ஓகே, அன்றைக்கி நான் சொன்னது தப்பு தான் சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி நான் சொல்லிடுவேன். வி சே சாரி டு ஈச் அதர். வென்எவர் ஒரு தப்பு வந்துச்சுன்னா அது ரொம்ப ப்ரொலாங் பண்ணிட்டு போக மாட்டோம். பட் கொஞ்சம் ஒரு 1 day 2 days ஒரு மாதிரியாக இருப்போம். தென் வில் பிகம் ஆல் ரைட். உங்களுடைய திரைப்பயணம், அரசியல் பயணம் இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட முன்னாடி விவாதித்து முடிவெடுக்கிறது உண்டா? முடிவெடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்வீங்களா? இல்லை, சம்டைம்ஸ் வந்து மைண்டில் வந்து ஓட்டங்களில் வந்து நான் அரசியல் டிசிஷன்ஸ்லாம் அவங்களுக்குலாம் கேட்குறது கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் கேட்டு, இந்த மேர்ஜுன்ற வரும்போது தான் நான் ஒரு சஞ்சலத்தில் உட்காந்துருக்கும் போது தான், என்ன தூங்காமல் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதை கூட ஏராளமாக சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மனைவிட்ட கேட்காம நைட்டில் நள்ளிரவில் யாரை கேட்பாங்க? அப்படி என்ன சொல்கிறது இந்த மக்களை? நான் உட்காந்து வந்து இப்போ இப்போயும் நம்ம பார்க்குறோம், 11 o'clock 12 o'clock டிவி பார்த்து படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நள்ளிரவு தானே அப்போ கேட்க மாட்டாங்களா? யார் இருப்பா அப்போ என் பக்கத்தில்? அவங்க தானே இருப்பாங்க, வேறு யார் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு, எனக்கு கிடையாது இப்படி. அப்போ அந்த மாதிரி அந்த முடிவு தான் நான் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப சஞ்சலத்தில் உட்காந்துருக்கும் போது எடுத்த ஒரு முடிவு. ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி நான் கலைஞருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னுடைய ராஜினாமா கடிதம் எழுதும்போது அப்பயும் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், படித்து காமிக்கிறேன்னு சொல்லி படித்து காமிச்சேன். ஸோ எப்போ உட்காந்து ஃப்ரீயாக எழுதுவோம்னா இரவு நேரத்தில் தானே, இல்லை டோட்டலி எந்த ஒர்க்கும் இல்லாமல் வீட்டில் உட்காரும் போது அந்த வேலையை செய்வோம் தான். ஸோ தட் இஸ் வென் த மைண்ட் இஸ் டோட்டலி ஃப்ரீ, தேர் சிட்டிங் டவுன் டு திங்க். அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து சொல்லும்போது அவங்க வந்து உங்கள் மனசு எது படுதோ நல்லது படுதோ நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க ஒழிய, இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னதில்லை. ஒருவேளை அவங்க தடுத்திருந்தா அது வேறு மாதிரியான டிசிஷன் ஆகிருக்கலாம். பட் ஷீ லெஃப்ட் இட் டு மை ஓன் டிசிஷன் மேக்கிங். அது சரியோ தப்போ அவர் எடுப்பதை நான் உறுதியாக வந்து பேக் பண்ணேன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் அந்த முடிவில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருந்தாலும்
அவர் எடுத்த முடிவு, அவர் கூட பயணிப்போன்னு தான் இருந்திருக்காங்க. அதுதான் அவருடைய ஹையஸ்ட் குவாலிட்டி விச் ஐ லைக். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? சரியான ஒரு டீப்பான உறவு, ஒரு பாண்டிங் தான் எல்லாமே. எனக்கு 3 டாட்டர், ஒரு பையன், அவ்வளோதான். ஸோ அந்த இது வந்து ரொம்ப கடவுள் வந்து ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமை எங்களால் வந்து பார்க்க முடிகிறது, பழக முடிகிறதுன்னு சொல்லுவதே பெரிய விஷயம். குழந்தைங்கள்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அது வந்து பலர் வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. நெகிழ்ச்சியான திருமணங்கள் தான். ரேன் திருமணம், வரு திருமணம், இதுக்கப்புறம் பூஜாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த தருணத்தில் தான் நான் வந்து புரட்சித் தலைவர்களை வந்து ஒரு நாள் சந்திக்க போகும்போது, வென் ஐ கெட்டிங் த கேர்ள்ஸ் மேரிட்னு கேட்டாங்க. இல்லை மேடம், அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்து பண்ணா நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நினச்சி பார்க்குறேன். அப்படி தான் நடந்துச்சு. 2 marriages took place, their choice தான் நடந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் காமெடியாக சொன்னேன். அவங்க பார்த்துக்குவாங்க மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்துக்கிட்டாலும் கல்யாணத்தை நீங்கள் தானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது அந்த தாட் வென்ட் டு ரெண்டுமே நடந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நீங்கள் சொன்ன ரெண்டுமே திரும்ப நான் வந்து யாரும் பார்க்கல. அவங்களா பார்த்துக்கிட்டாங்க. நான் திரும்ப பண்ணி பார்த்து பேசி சரி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் த அதர் டாட்டர்ஸ் மேரேஜ். என் பையன் படிச்சுட்டு இருக்கான், ஃபைனல் இயர் படிக்கிறான். ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் முடிச்சுட்டு அவன் என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. அண்ட் அவனும் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கான். ஸோ தட் வே காட் ஹஸ் பீன் கிரேட்னு சொல்லலாம். இரு பெரும் தலைவர், ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, இருவரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. நான் வந்து முதல்ல அரசியல் பாடம் கற்றுக்கிட்டு வந்து கலைஞர் அவர்கிட்ட தான். அது மறக்கவே முடியாது. அது மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். அவர் தான் என்னுடைய பொலிட்டிக்கல், என்னதான் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்தை பற்றி அவரை பற்றி சிந்தனையில் இருந்தால் கூட, நான் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அரசியல் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், தமிழை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், மேடை பேச்சு வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் கூட அது பிகாஸ் ஆஃப் டாக்டர் கலைஞர் தான். ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷில் நினச்சி தமிழ் பேசிகிட்டு இருந்தோம். டெல்லியில் பிறந்து வளர்ந்து நான் வந்து பயின்றது வேறு. அப்புறம் வந்து ஆங்கிலோ இண்டியன் ஹை ஸ்கூலு, கான்வென்ட்டு இப்படின்னு படித்து என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே பேசும்போதே ஆங்கிலத்தில் பேசி பேசி தமிழ் அதிகமாக பேசுகிறதில்ல. அப்படி இருக்கும்போது மேடை பேச்சு என்பது வேறு. அதெல்லாம் வந்து என்னை வந்து கூர்த்திட்டியவர் கலைஞர் தான். டெய்லி வந்து கடிதம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. படிக்கிறேன்னு அது வந்து அப்படி இப்படி இழுத்தால ஃபோன் எடுத்து சண்முகன் அந்த முரசில் மேலே கொண்டாங்கன்னுவார், இதை படிக்கிறவர். அப்போ அந்த இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். என்னை வந்து இஸ் காட் சம் பொட்டென்ஷியல், வி ஷுட் க்ரோ இட் இன்னும் சொல்லி பண்ணது அவர் தான். ஒரு நாள் வாங்க வண்டியில் அவங்க ஏறுங்கன்ட்டார். அப்போ சிஎம்மாக தான் இருக்காங்க. அப்போ எங்கே போகிறோம்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க புத்தக வெளியீட்டு போகிறோம். புத்தக வெளியிடணும் எனக்கு பக்குச்சு. புத்தக வெளியிட்டு எனக்கு என்ன சரின்னு சொல்லிட்டு போனால் பெரிய பெரிய ஜாம்பவான் உட்காந்துருக்காங்க மேடையில். தமிழ் அறிஞர்களாக உட்காந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுல்ல. என்னை வந்து பார்க்கும்போது இங்கே என்ன வேலைன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு என் மனசாட்சி அப்படியே பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், அப்புறம் சுபலட்சுமி ஜெகதீசன், அப்புறம் வைரமுத்து, அப்புறம் அன்பு அடிகளார், இப்படின்னு வரிசையாக பேச்சு திறமை உள்ளவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள், தமிழ் ஆர்வலர்கள்னே சொல்லலாம். இப்படின்னு அப்புறம் ஒரு 2-3 பேர் போன பிறகு என்ன புக்குன்னு சொன்னேன்னா, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன் மேடை பேச்சுன்னு போட்டுருச்சு. மேடை பேச்சு புத்தகத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்காரு. இந்த ஐடியாவில் கூட தான் தெரில. அப்புறம் வைரமுத்து, நான், தலைவர் இருக்காங்க. யாரை பேச சொல்லணும், என்னால் பேச சொல்லணும். வைரமுத்து பேசும் மாதிரி தலைவர் பேசுறது ஓகே, பேச்சாற்றல் உள்ளவர். வைரமுத்து பேச சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் எனக்கா பக்கம் இப்படியே ஃபேஸை பார்த்தா திருப்பி இல்லை உங்களுக்கு தேவையாதுன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு மனசில். அப்படியே பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு வைரமுத்து வந்து பயங்கரமாக பேசுகிறதுலாம் பண்ணிவிட்டு மேடை அருகே வந்தவுடன், மைக் அருகே வந்தவுடன் எதிர் இருப்பவர்கள் சட்டை பைக்குள் வந்து விட வேணும், அப்படியே பேச்சாற்றல் இருக்க வேண்டும் பேசிட்டார். எனக்கா என்னன்னா இது, எதுக்காக என்னை வந்து இங்கே வந்து இன்னைக்கு மாட்டி விட்ட மாதிரியே தெரியுது. சரின்னு போனேன். போயிட்டு அவர்களே பிரமாதமாக சொல்லிட்டு ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். எதற்காக இந்த புத்தகத்தை என்னை பெற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். தம்பி சரத்குமார், சுப்ரீம் சார் சரத்குமார் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அடுத்த முறை மேடையில் பேசும்போது சிறப்பாக பேசுவதற்காக மேடை பேச்சு என்ற புத்தகத்தை என்னை பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறார். அடிச்சிட்டேன். கைத்தட்டல். வைரமுத்து அவர்கள் வருகையிலே மைக் அருகே வந்தவுடன் சட்டை பைக்குள் அனைவரும் வந்து விட வேண்டும் சொன்னார். வந்துட்டீங்களா கேட்டேன். இப்படி ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். திருப்பி ஒரு பேசி முடிச்சு வண்டி இருக்குது. பெரியாரே ஆனால் மறக்க முடியாத சம்பவங்கள்.
அதாவது அந்த டைமில் சிந்தனை ஓட்டத்தை செலுத்தி எப்படி அந்த மேனிப்புலேட்டிங் த சிச்சுவேஷன், அதெல்லாம் வந்து அவர் அதுக்காக தான் கூட்டு வந்தாரா, அந்த பயத்தை போக்க வேண்டும் நினைச்சாரா, என்ன நினைச்சா தெரியல. பட் ஹி டுக் மீ அண்ட் வெண்ட் அந்த மாதிரி. இப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்த கலைஞரை கொள்கை ரீதியாக ஒரு காலகட்டத்தில் பிரியும் போது வேதனையாக தான் எப்படி இருந்துச்சு. இருந்தது? வேதனையாக இருந்துச்சு. இப்போ கூட அந்த வந்து லெட்டர் காப்பி வச்சுட்டு தான் இருக்கேன் நான். ம். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது மனது see, கஷ்டமான அதான் வந்து முடிவுகள் these are all தானே? difficult periods of my life. I had various reasons. அது வந்து அவர் காரணம் அல்ல, வேறு யார் காரணம்னு தெரிஞ்சவர்களுக்கு புரியும். அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலே ஐ மிஸ் ஆல் தட். ஒரு பர்சனாலிட்டி, அதே மாதிரி புரட்சித்துறை அம்மா அவர்கள், இன்டெலிஜென்ட் லேடி, இவங்களாம் பழகுனதுன்னா இவ்வளோ டால் லீடர்ஸ் இல்லையோ என்று அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு. புரட்சித்துறை நிறையா அசம்பிளி முதற்கொண்டு அவங்கள்ட்ட பழகிறது, இந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அவங்கள சந்திக்கும் போதெல்லாம் அறிவு, ஆற்றல், திறமை வெளிப்படுது. வெல் ரெட் பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஃபர்ம் இன் டிசிஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏபிள் லீடராக தான் அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஐ லேர்ன்ட் ஆல் திஸ் ஃப்ரம் ஹர். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 சாஃப்ட்னஸ் வித்தின் த லேடி ஆல்சோ வாஸ் தேர். அதாவது ஒரு டஃப் அவுட்லுக் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற மனப்பான்மை அவங்களுக்கு இருந்ததுன்றது எனக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தது. சின்ன சின்ன மன வருத்தம்லாம் கிடையாது. சில ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பத்திரிகையாளர் கூட நானும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். பெரிய மன வருத்தமாக அவருக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் வந்து அவருக்கு வந்து எனக்கும் எதிரியும் கிடையாது, நான் அவருக்கு எதிரியும் கிடையாது, நண்பராக தான் இருக்கோம். அண்மையில் கூட மோகன் பாபு சார் பயணிக்கும் போது ஃபோனில் வந்தார், சரத் இருக்கான்னு பேசினார். அப்படிலாம் எந்த ஒரு மன வருத்தம் கிடையாது. சில காலகட்டத்தில் சில வந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது இன்றைக்கி கூட பத்திரிகை உலகத்தில் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது என்னுடைய ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது தவறாக தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கதாபாத்திரங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளில் நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களுக்கும் மிகுந்த மாறுபாடு. இல்லை, இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆன பிறகு கலை உலகம் வேறு மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ வந்து மெனக்கடல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு காட்சிக்கு ஒரு மாஸ்டர் ஷாட்டு, சஜஷன் டு சஜஷன், க்ளோஸ் டு க்ளோஸ், ஒரு ட்ராலி, ஒரு க்ரெயின் இன்னும் இருக்கலாம். இப்போ பார்த்தா எல்லா பக்கமும் மாஸ்டர் ஷாட் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ரிமெம்பரிங் வாட் யூ டிட். ஏன்னா உடனே வந்து இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு, சார் இந்த கை இங்கே தூக்கிடுறீங்கன்னு சொன்னேன். பட் ஒரு 4 மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது எவ்ரி டைம் வில் யூ சே த சேம் திங் ஆர் வி டூ த சேம் வேன்றது தெரியல இப்போ. அதனால் மெனக்கடல் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அண்டு யங்ஸ்டர்ஸோட திங்கிங் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு அவங்க சிந்தனை ஓட்டம் வேறு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அப்போ ட்ராவல் பண்ணதும் இப்போ ட்ராவல் பண்ணும் போதும் அப்போ இருந்த டெடிக்கேஷன், ஒர்க்கு, டிசிப்ளின் வேறு, இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி தான். டிசிப்ளின் எவ்ரி திங் இஸ் சேம், பட் சிந்தனைகள் வேறு, அவங்களோட எடுக்கிற பேட்டர்ன் வேறு, அவங்க வந்து காட்சி வைக்கிற விதம் வேறு, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வேறு, டைலாக் வந்து வேறு, அவங்க சொல்ல வேண்டிய விதம் இது இப்படிலாம் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை சார் இதே சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லும் போது அப்போ நான் எடுத்து சொல்லுவேன், இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். புரிதல் இருந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லும் போது ஐ கோ வித் தட். ஸோ நான் வந்து இப்போ பண்ணுற படங்கள்லாம் நீ பார்த்து போர்த்தொழில்னு பார்த்தீங்கனாலே அனதர் ஹீரோ வித் மீ தான் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேரக்டராக இந்த படத்துலையும் நான் போய் நடிக்கல. வாரிசில் பண்ணால் கூட தட் கேரக்டர் வாஸ் அ ஹீரோ. இந்த படத்தில் வந்து அந்த தந்தை அவனுக்கு மகனுக்கு ஹீரோ இருந்தால் கூட அந்த கதாபாத்திரம் ஹைலைட்டட் கதாபாத்திரம். வானம் போட்டோட அப்படி தான். இப்போ நான் பண்ணுற படம் எல்லாமே பரம்பொருள் பண்ணாலும் அவங்க கூட அமிதாஷ் இருந்தாப்புல, அதில் வந்து அசோக் செல்வன் இருந்தாப்புல. இப்போ நான் விஜயகாந்த் சன்னோட நடிச்சிட்ருக்கேன் கும்பு சிவியில் பொன்ராம் சார் டைரக்ஷனில். பிரதீப் கூட வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், இப்போது டூடுன்ற படம் பண்ணிகிட்ருக்கேன், கீர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிட்ருக்கேன். ஸோ எவ்ரிபடி ஐ எம் கோயிங் அலாங் வித் அனதர் யங்ஸ்டர். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இந்த பயணத்தில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு நண்பர் வந்து விஜயகாந்த். உண்மையை வந்து எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னும் போதே எனக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சு மனசு. ஏன்னா ஒரு ஜாம்பவனாக இருந்து ஒரு டேர் டெவல் பர்சனாலிட்டியாக இருந்துட்டு அந்த உடல்நலம் குன்றிய நிலையில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது ஒருத்தர் போய் அவர் வீட்டில் சந்திச்சு தான் வந்தேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தார். இந்த விஜயகாந்த் நியூஸ் வந்து விஜயகாந்த் சேம் விஜயகாந்த் அப்படி நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்தில் நான் இருந்தேன். ஸோ மறைவு உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு உதவி பண்ணுற மனப்பான்மை ஒரு பக்கம், அண்ட் எல்லாத்தையுமே பிளேனாக சொல்லக்கூடியவர். அது வந்து யதார்த்தவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து சொல்லலாமா வேணாமா யோசனை பண்ணாமல் சொல்லிடுறது, உண்மையை உடைச்சிடுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்டு
ஒருத்தர் வந்து ஹார்ம் பண்ணணும்னு நினச்சிருப்பாரான்னு சொன்னால் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். தட்டி கொடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு குணமுள்ளவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ஐ டூ மிஸ் ஹிம். இன்றைக்கு பல இளம் நடிகர்கள் புதுசாக வந்திருக்காங்க கடந்த 10 ஆண்டுகளாக. இதில் யாருடைய திறமைகள்லாம் உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு? இல்லை, தனுஷோட என்ட்ரி வந்து சொல்லும்போது தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர். நான் தனுஷை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் வந்து பிரமிச்சு போகிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணுற மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறது இல்லையா. ஒரு டயலாக் டெலிவரியோ, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்போ, ஒரு வித்தியாசமான ஒரு மண்வாசனை உள்ள ஒரு படமோ இப்போ அண்மையில் வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியலாக போனனால ஐம் நாட் ஏபிள் டு கேஜ் த பர்ஃபார்மன்ஸஸ். இவர் நடித்தா பண்ணலாம், இவரும் பண்ணியிருக்கலாம், அவரும் பண்ணியிருக்கலாம் அந்த பாத்திரத்தைன்னு சொல்கிற மாதிரி பாத்திரம் வந்து அதில் பிரமிக்க வைக்கின்ற அளவுக்கு நடிப்பாற்றல் உள்ளவர்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் மெனக்கடல் எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் ஒரு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது டயலாக் டெலிவரிலேருந்து பார்த்தா ரைட் ஃப்ரம் சிவாஜி சார், எஸ்எஸ் சார் எல்லாருமே ஒரு ஜாம்பவான்களாக இருந்தாங்களா. அந்த மாதிரி ஜாம்பவான்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. இன்றைக்கு நீங்கள் படப்பிடிப்பு தளங்களுக்கு போகும்போது ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையோட ஒதுங்கி இருக்காங்களா? இல்லை, சகஜமாக. ஏன்னா நான் வந்து அது சீனியர் ஜூனியர்னு பார்க்குறது இல்லை. ஐ ஜஸ்ட் கோ அண்ட் மிக்ஸ் வித் எவ்ரிபடி, மேக் தம் கம்ஃபர்டபுள் இஃப் யூ நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரைவசி. ஆனால் ரொம்பவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். இப்போ தான் எல்லாமே கேரவனோடு தானே இருக்காங்க. அதனால் இருக்கின்ற நேரத்தில் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் வாட் தே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் சீனு காட்சி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய சினிமா உலகம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? அதே சினிமா தான். அதே சினிமா வந்து மாறல. சினிமா அதே தான். அதே டிசிப்ளின் தான். இன்னும் கொஞ்சம் கார்பரேட்டைஸ் ஆகிருக்கலாம், சிஸ்டமாக இருக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து சிரமமான ஒன்றுன்ட்டு தான் தெரியுது. அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் எவ்ரிபடி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு தேர் ரோல்ஸ். அப்படின்னா ரோல்ஸ்லாம் அந்த கதாபாத்திரத்தை சொல்ல, இந்த ரோல்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் எவ்ரிபடி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் நம்ம நடிக்க முடியல அப்படின்னோ, இல்லை இந்தந்த இயக்குனர் படங்களில் நடிக்க முடியல அப்படின்னோ ஏதாவது வருத்தம் உண்டா? இல்லை, நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதை நான் நடிச்சிட்டேன். அது போக நடிக்க முடியாது. நான் அந்த மாதிரி எண்ணங்கள் நான் வளர்த்துக்கல பெருசாக. இவர் படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படிலாம் நான் வளர்த்துக்கல. ஏன்னா நான் வந்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பல ஆண்டுகள் எனக்கு உங்களுக்கு தெரியும். வருகின்ற படம் கதை அதை வந்து புதிய இயக்குனருக்கு அதிகமாக வந்து அறிமுகப்படுத்திய நானாக தான் இருப்பேன். அப்படி பார்த்தா சங்கருக்கே வந்து ஜென்டில்மேன் வாங்கி கொடுத்தது நான் தானே. அந்த கதை எனக்கு சொல்லப்பட்டு நான் நடிக்க வேண்டிய படம் தானே. ஸோ ஐ குட் ஐடென்டிஃபை சர்டன் பீப்புள். இவங்க நாளைக்கு நல்லா வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இவர் கூட தான் நடிக்கணும், இவர் படத்தை நடிக்கலேன்ற ஒரு ஆதங்கம்னு சொன்னால் நான் மணிரத்னம் சார் படத்தை நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது தட் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. அது போக இவர் கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல. யாரோ நல்ல கதை சொன்னாலும் எனக்கு ஒரு கதை இருந்தால் அவங்க நடிக்க வைப்பாங்கல்ல. எனக்கு கதை இல்லாட்டி அவங்க நடிக்க வைக்க மாட்டாங்கல்ல. ஸோ தட் வே. 2026 அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு புதிய வரவாக விஜயனுடைய கட்சி இறங்கியிருக்கு. இல்லை, எல்லாருமே புதுசாக கட்சி ஆரம்பித்த பண்ண தட் இஸ் பட் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்னு ஒன்று இருக்கும்ல. அதை தாண்டி வந்து புரட்சித் தலைவரை போல் ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண முடியுமான்னு சொன்னால் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்ட் இன்டு வோட்ஸ். நான் வந்து 1996ஆம் ஆண்டுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். 28 ஆண்டுகள் நான் களத்தில் இருக்கேன். 22 நாள் களத்தில் வந்து மக்களை வந்து பார்க்கின்ற கூட்டத்தையும் சந்திக்கின்ற மக்களையும் சந்திக்கும் போது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம போன யாரை சார்ந்து நான் தெரிஞ்சு அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கலையே. ஸோ பீப்புள் எப்படி ஓட் பண்ண போகிறோம் நம்மளால் கணிக்க முடியாது. அண்ட் வாட் ஆர் த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இன்வால்வ்டு இன் எலெக்ஷன்றது எல்லாருக்கும் தெரியாது. அங்கே அந்த டைமில் என்ன பிரச்சனைகள், ரெண்டாவது எந்த இயக்கம் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மக்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் தான் ஒரு ஜாதி வந்து மெஜாரிட்டியான இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு அரசியல் களம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட இயக்கங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது கூட உறுதுணையாக யார் இருக்கா, அவங்க கூட யார் பயணிக்கிறாங்க, இந்த தேர்தலில் வந்து எப்படி எது வந்தால் நல்லா இருக்குன்றது மக்கள் தான் டிசைட் பண்ணணும். அதனால் வந்து மாற்றங்கள் வந்து ஒரு தனிநபரால் உருவாக்க முடியும்னு சொன்னால் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் பயணித்து கொண்டு இருக்கவில்லைன்னு சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.